வணக்கம் நண்பர்களே. மகளிர் இடஒதுக்கீட்டுடன் கூடிய தொகுதி மறு வரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கு. இது தோல்வி அடைஞ்சது மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவா அல்லது தொகுதி மறு வரையறை மசோதாவா? கண்டிப்பா இந்த வாக்கெடுப்புல மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி அடையல, தொகுதி மறுவரையறை மசோதா தான் தோல்வி அடைஞ்சிருக்கு. 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அமலுக்கு வந்துருச்சு, அது சட்டம் ஆகிருச்சு. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக்கு போவோம். மத்திய பாஜக அரசு 2023ஆம் ஆண்டு இந்த 33% இட ஒதுக்கீட்டு மசோதாவை அறிமுகம் செஞ்சு மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. அப்போ ஆக மொத்தம் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஏற்கனவே அறிமுகம் ஆயிருச்சு, இன்னும் சட்டமாக்கப்படாம இருந்துச்சு. அந்த வகையில தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மசோதாவை திரும்பவும் விவாதத்துக்கு கொண்டு வராங்க. 2023ஆம் ஆண்டு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டுச்சு, ஆனா இன்னும் சட்டமாக்கப்படல. அப்ப என்ன சொன்னாங்கன்னா உடனடியாக இந்த இடஒதுக்கீடு மசோதா அமலுக்கு வராது, அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தொகுதி மறுவரையை செய்யப்பட்ட பின்புதான் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்ப அமலுக்கு வரும்னு சொல்லி பாஜக அரசு அப்ப சொல்லியிருந்தாங்க. அப்படி உடனடியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இருந்தாங்கன்னா மேபி இந்த 2029ஆம் ஆண்டு தேர்தலையே பாத்தீங்கன்னா தொகுதி மறையீடும் நேர்மையா நடத்தப்பட்டிருக்கும், அதே சமயத்துல மகளிருக்கான இடஒதுக்கீடும் சரியாக முறையில அமல்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா இவங்க பண்ண போறது என்னன்னா ரீசன்ட் டேட்டாவை எடுக்காம நாங்க 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையிலேயே நாங்க இந்த தொகுதி மறுவரையறை பண்ண போறோம் அப்படின்னு சொல்றதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. ஏன்னா 2011 அப்படின்றது ரொம்ப பழைய டேட்டாங்க, ஒரு 15 வருஷம் பழைய டேட்டா. அதை நீங்க இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அமல்படுத்த போறீங்க அப்படின்றதுல எந்த லாஜிக்கும் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம், புதுசா ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட நம்பர்ஸ் எவ்வளவு இருக்கு, மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தொகுதி வரையறை பண்ணலாம். நம்ம இந்த சமயத்துலதான் என்ன பண்றாங்க, 33% இடஒதுக்கீடு மகளிர் இடஒதுக்கீட்டோட இந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரையறை பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த மசோதாவை விவாதத்துக்கு கொண்டு வராங்க. அப்படி விவாதத்துக்கு கொண்டு வரும்பொழுது 2023ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட அந்த மசோதா ஏப்ரல் 16, 2026 இருந்து சட்டமாகியது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த நிமிஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதா சட்டம் ஆயிருச்சு. அதன்படி இப்போ அடுத்து 2029 நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல், இனிமேல் நடக்க போகிற சட்டசபை தேர்தல்கள்ல இந்த மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும். ஆனா இத பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா தொகுதி மறுவரையறை மசோதான்றதை மென்ஷன் பண்ணாம இது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க, அவங்க மகளிரோட வளர்ச்சியை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, மகளிர் இடஒதுக்கீடு இப்ப வந்துருச்சு, சட்டமா வந்துருச்சு. என்னன்னா புதிய மக்கள் தொகையை வச்சு அந்த மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தணும், அதுதான் விஷயம்.